வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். எது ஞானமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானமா? அப்போ நம்மளுக்கு ஞானம் வரணும், அறிவு வரணும் அப்படின்னா என்ன முதலாவது பண்ணக்கூடிய காரியம் என்னது? கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஞானமும் அறிவும் வரும். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். எது புத்தியா? எப்படி புத்தி நம்மளுக்கு வரும்? பொல்லாப்பை விட்டு விலகணும். பொல்லாப்பை விட்டு விலகுதுன்னா தீமையான காரியங்களை விட்டு விலகணும். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். தீமையானதை நினைக்கக்கூடாது, நன்மையானதை நினைக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாலே நம்மளுக்கு என்ன வராது? புத்தி வராது, ஞானம் வராது, எதுவுமே வராது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றால் என்ன சொன்னான்? நம்மளுக்கு ஏன் அறிவு இல்லை, நம்மளுக்கு ஏன் புத்தி இல்லை, நம்மளுக்கு ஏன் ஞானம் இல்லைன்னு எல்லாருக்கும் நீங்கள் புலம்புறீங்களா? அப்படி புலம்புறீங்கன்னா உங்களுக்குள்ள பொல்லாப்பான விஷயங்கள், அதாவது தீமையான விஷயங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் புத்தி வரவே வராது. அப்படி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நீங்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? இல்லை பயப்படாமல் உங்கள் மனம் போன வாழ்க்கையை வாழ்கிறீங்களான்னு அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் புத்தி எதுவுமே வராது. அந்த வழியிலேருந்து நீங்கள் விலகி கர்த்தருக்கு பயத்தை பயந்து பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் அறிவு எல்லாமே வரும். அதான் அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது.